இந்த 2 பேஷண்ட்ட பத்தின கேஸ் ஸ்டடி எந்த புக்லயும் சொல்லிக் கொடுக்காத விஷயத்த எனக்கு ஒன்று சொல்லிக் கொடுத்துச்சு. Hi everyone, this is Nandini Ashagan, physiotherapist. Patient number 1, 42 years male, open appendectomy பண்ணியிருக்காங்க. 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்திருக்கு இந்த சர்ஜரி. Patient number 2, 61 years female, splenectomy, அவங்களுடைய மண்ணீரலை ரிமூவ் பண்ணிட்டாங்க. கோலிசிஸ்டெக்டமி, அவங்களுடைய கேல்பிளடர் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஊப்பரெக்டமி, அவங்களுடைய ஓவரிஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஹிஸ்டெக்டமி, அவங்களுடைய கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுவுமே ஓப்பன் சர்ஜரி தான். இது 1 இயர்க்கு முன்னாடி நடந்த சர்ஜரி. பேஷண்ட் நம்பர் 2 பெரிய சர்ஜரி நடந்திருக்கு. ஆப்வியஸாக 1 இயர் கழிச்சு அவங்க வீக்காக தான் ப்ரெசென்ட் ஆயிருப்பாங்க. பேஷண்ட் நம்பர் 1 சின்ன சர்ஜரி தான், 2 இயர்ஸ் கேப் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் போது கொஞ்சம் அவங்க ஹெல்த்தியாக இருப்பாங்க, கொஞ்சம் ஃபிட்டாக இருப்பாங்க அப்படின்றது தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அப்படியே ஆப்போசிட். 42 இயர்ஸ் மேல், 2 இயர்ஸ்க்கு அப்புறம் சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது ஹிப் பெயின், லோ பேக் பெயின் அண்ட் ரேடியேட்டிங் பெயின். ஹிப் மைல்டாக ரைட் சைட் ஷிஃப்ட் ஆகிருக்கு. அவங்களோட பெயின் ஸ்கேல் பார்த்தோம்னா 6. ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒர்க் என்னென்னா ஸ்டேர்ஸ் கிளைம் பண்ணுறது, கீழே உட்காந்துடுறது, குனிஞ்சு நிமிடுறது. ஆஃப்டர் 1 இயர் கழிச்சு, ஆஃப்டர் இந்த மேஜர் சர்ஜரி 1 இயர் கழிச்சு ப்ரெசென்ட் ஆகிறாங்க. அவங்களுக்கு நீ பெயின் ஸ்கேல் 4. அவங்களால ஸ்டேர்ஸ் கிளைம் பண்ணது வித் சப்போர்ட்டோட, கீழே உட்காந்து எழுந்துக்க முடியும் வித் சப்போர்ட்டோட, குனிஞ்சு நிமிடுறது ஓகேவா தான் பண்ணுறாங்க. ஆப்வியஸாக ஒரு டிட்டோரேஷன் இருக்குது. பட் கம்பேரிட்டிவ்லி பேஷண்ட் நம்பர் 1 ரொம்ப டிட்டோரேட்டாக இருக்காங்க. ஆனால் அந்த ஸ்மால் சர்ஜரிக்கு இவ்வளோ டிட்டோரியேஷன் இருந்திருக்கக்கூடாது. ஸோ என்ன ரீசன்ஸ் இருக்கலாம்? பேஷண்ட் நம்பர் 1 ஆஃப்டர் தட் சர்ஜரி அவங்களுக்கு சர்ஜரி பெயினுக்கு பயந்து அவங்களோட வெயிட்ஸ் எல்லாமே வந்து லெஃப்ட் சைட் தான் போட்டு உட்காந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. கீழே குனிஞ்சு நிமிடுறது இல்லை. ஸோ நிறைய விஷயத்த அவங்க அவாய்ட் பண்ணிட்டாங்க பிகாஸ் ஆஃப் அந்த சர்ஜரி பண்ண இடத்துல இருக்கிற பெயினுக்கு பயந்து. பேஷண்ட் நம்பர் 2 இவங்க ஆஃப்டர் தட் சர்ஜரிக்கெல்லாம் கீழே குனியணும், என்ன சாப்பிடணும், எப்போ சைடில் திரும்பி படுக்கணும், எப்போ குப்புற படுக்கணும், எப்போ ஏறி இறங்கணும், எப்போ வெயிட் தூக்கணும், எல்லா விஷயத்தையும் கிளியர் கட்டாக இவங்களுக்கு ப்ராப்பராக எஜுகேட் பண்ணிட்டு வந்திருக்காங்க, ப்ராப்பராக ரிவ்யூஸ் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் 2 பேஷண்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். என்னதான் சின்ன சர்ஜரியாக இருந்தாலும் இவங்க ப்ராப்பராக அதை ஃபாலோ பண்ணல, அவங்களோட ஹெல்த் பற்றின அவேர்னஸ் அவங்களுக்கு இல்லை அப்படின்னாலுமே அது பெரிய ப்ராப்ளமாக தான் கொண்டு போய் முடியும். என்னதான் பெரிய சர்ஜரியாக இருந்தாலும் அது சின்ன சின்னதாக பிரித்து இந்த விஷயத்த வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கரெக்ட் பண்ணிட்டு வரும்போது ஆல்மோஸ்ட் இவங்க பேக் டு நார்மலுக்கு இப்போ வந்துட்டாங்க. நாட் ஓன்லி இந்த சர்ஜரி, ஒரு சின்ன மசில் ஸ்ட்ரெச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த விஷயம் அந்த பேஷண்ட்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றது அவங்களுக்கு புரிய வச்சா மட்டும்தான் அவங்க கரெக்டாக அதை 100% பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் சரி, எவ்வளோ தான் நீங்கள் எக்ஸசைஸ் கொடுத்தாலும் சரி, எக்ஸசைஸ் பற்றின அவேர்னஸ் அவங்களுக்கு இல்லைன்னா கண்டிப்பாக அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. எஜுகேட்டிங் த பேஷண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் as much as treating the patient. So thank you. See you in the next video.